கல்வித்துறை பணத்தை எடுத்து கல்லூரிக்கு செலவிடுகிறார்கள் என்ற விமர்சனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதற்கு டி.கே. இளங்கோவன் பதிலளித்திருக்கிறார். அது சார்ந்த அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த பேட்டியை பார்க்கலாம். கடவுளே கல்வி கண் திறந்தவர்னு கடவுளை சொல்லுவாங்க. கல்லூரி கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவது என்பது புண்ணிய காரியம். இதை யாரும் சுருட்டி கொண்டு போய்விடாமல் அதை கல்லூரியாக மாணவர்களை படிக்க வைக்க கல்லூரி கட்டுவது சிறந்த செயல். ஏற்கனவே இங்கே கொளத்தூர் தொகுதியிலேயே கூட ஒரு கல்லூரி கோவில் நிதியிலே கட்டப்பட்ட கல்லூரி, பல கல்லூரிகள் தமிழ்நாட்டில் கோவில் நிதியில் கட்டப்பட்டு அந்த கோவிலின் பெயராலேயே விளங்குகிற கல்லூரிகள் இருக்கின்றன. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவருடைய அரசியல் அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோவில் பணத்திலே கல்லூரி கட்டுவது என்பது சிறந்த செயல். அது கடந்த காலங்களிலே பலரும் செய்திருக்கிறார்கள். அது கூட தெரியவில்லை அவர். இவர் என்ன சொல்வது? திருவாரூரிலே கல்லூரி இருக்கிறது, மதுரையிலே கோவில் பணத்திலே கல்லூரி கோவில் நடத்துகிறது. இங்கே கொளத்தூர் தொகுதியிலே பல ஆண்டுகளாக ஒரு கல்லூரி கோவில் பணத்திலே நடந்து வருகிறது. நிர்வாகம் அங்கே கோவில் நிர்வாகம், ஆசிரியர்கள் நியமனம் எல்லாம் கோவில் அதிகாரிகள் நியமிக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பணி என்பது பல ஆண்டு காலமாக நடந்து வருகிற பணி. இதை யாரும் இதில் ஏமாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. கோவில் பணத்தில் கல்லூரி தானே கட்டுகிறார்கள். அதில் என்ன தவறு? கல்விக்கு தானே உதவ வேண்டும் கடவுள். பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுனால இப்படி பேசுறாரு. அவர் உளறுறது பல விஷயங்களில் உளறிட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களுக்கு அது அவருடைய பயணம் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதியாக, ஒரு வாய்ப்பாக, மறைமுக பிரச்சாரமாக அமையும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். காரணம், இது போன்ற உளறல்களை மக்கள் கேட்டுக்கொண்டால் அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்பது உண்மை. அதே போல நேற்று இதுலேயும் திமுகவையும் அதே போல கவர்மெண்ட் கூட்டணி இது தொடர்பாகவும் கடுமையாக விமர்சித்து, அதான் சொல்றேன், அவருக்கு தோல்வி பயம். அவர் இந்த கூட்டணியிலே வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் ஜெயலலிதா இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லி இறுதியாக அவர் சொல்லி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர். இவர் அதை மறந்து தன்னுடைய மகனையும் தன்னுடைய சொந்தக்கார உறவினர்களையும் காப்பாற்றுவதற்காக பாஜகவிலே இணைந்திருக்கிறாரே தவிர இதில் பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் பலருக்கும் இது உடன்பாடற்ற ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். ஜெயக்குமார் மிக கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். பல அமைச்சர்கள், பல முன்னணியினர் கண்டித்து பேசியிருக்கிறார்கள். எனவே அதிமுகவினரே இப்பொழுது பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம்தான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு டி.கே. இளங்கோவன் அளித்த பதிலை பார்த்தோம்.